ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான அநேகமாக எல்லா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்ற ஜாம் மனிஸ் வரும் வேனில் மனிஸ் வேண்டும் போனால் அநேகமான ஆக்கள் விரும்பி வேண்டுறது இந்த மனிஸுக்குள்ள ஜாம் வச்சிருக்கும். இதுக்கு பேர் ஜாம் மனிஸ். எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலுக்கு ஒரு மீசக்கரண்டி சீனி போட்டுட்டு ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் போடுவோம். கடைகளில் வேண்டலாம். ஈஸ்ட் போட்டுட்டு கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுவோம். அந்த ஈஸ்ட் அதில் வளர துவங்கும். அப்படி வளர துவங்கிக்கு அந்த பால் பொங்கி கொண்டு மேலே வரும். அப்போ அந்த டைமில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த 10 நிமிடம் முடிக்குது பாருங்க. பால் எப்படி நுரைச்சண்டு வந்திருக்குன்ட்டு அந்த ஈஸ்ட் வளர துவங்குது. அப்ப ஈஸ்ட் வளரேக்க பொங்க துவங்கும். அப்படி மாவுக்கையும் போட்ட மாட்டோம், மா பொங்கும். இதுக்கு நான் 2 சுண்டு மாவு எடுத்திருக்கிறேன். சுண்டு பணியால அரிசி இறக்குறேன். அந்த சுண்டு பணியால 2 சுண்டு மாவு எடுத்திருக்கிறேன். இதுக்கு அளவான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். மறக்காம உப்பை போட்டுக்கொள்ளுங்க. 2 இந்த பணியால தான் நான் 2 சுண்டு எடுத்தேன். நான் இதுக்கு நான் உப்பை போட்டுக்கொள்றேன். உப்பும் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் மாஜரினை நான் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில வச்சு அப்படியே நான் தண்ணி இதாக வச்சிருக்கிறேன். கொஞ்சம் உருகி வந்துட்டு அந்த மாஜரினை விடப்புறேன். மாஜரின் உங்கள்கிட்ட இல்லாட்டிக்கு நீங்க எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கடைகள்ல பேக்கரியில எல்லாம் கூடுதலா மாஜரின் தான் யூஸ் பண்றவங்க. அதால நான் மாஜரின் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் மாஜரின் விட்டு அப்படியே குழைச்சு கொள்ளுவேன். மாஜரினும் உப்பு நல்லா படக்கூடிய மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி விட்டு அப்படியே குழைச்சிட்டு 10 நிமிஷம் நீங்க அதை விட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பொங்கி வந்திருக்கும். அதுக்குள்ள இதை நாங்க செய்த முடிய பாருங்க. மாஜரினையும் நான் உப்பையும் போட்டு குழைச்சிட்டேன். இதுக்கு நான் அந்த பாலை விட்டு குழைக்க போறேன். உங்களுக்கு விருப்பம்டா நீங்க முட்டை சேர்த்து கொள்ளலாம். இதோட ஒரு முட்டை நான் முட்டை சேர்க்கல. ஏனெண்டா நாங்க இது முட்டை இந்த மச்சம் பயன்படுத்தாத பாத்திரங்கள்ன்றதால நான் முட்டை சேர்க்கையில் நீங்கள் தேவையான ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். மாவோட பாலை ஊற்றி அவ்வளவு பாலும் அளவா வரும். பாலை ஊற்றி அப்படியே குழைச்சிட்டு வாங்க. ஒரு கப் பால் எடுத்திருக்கிறேன். ரொட்டி பதத்தை விட கொஞ்சம் கூடுதலான தனித்தன்மை இருக்கணும். ரொட்டி என்ன நாங்கள் கை வச்சா கையில் ஒட்டாம இருக்கும். ஆனா இது கொஞ்சம் ஒட்டக்கூடிய ஒரு பதத்துக்கு தான் நாங்கள் எடுக்கணும். தனித்தன்மையா இருந்தா தான் பானோ வனிசோ சோப்டா வரும். அதால கொஞ்சம் தனித்தன்மையா இருக்கணும். அவ்வளவு பாலையும் விட்டுனுட்டா எனக்கு அளவா வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றா நான் போடுற வீடியோக்கள் அப்பதான் உங்களை நாடி வரும், அல்லது நீங்க தேடி பார்க்க வேண்டி வரும். அதோட பெல் பட்டனையும் அமுக்கிக் கொள்ளுங்க பாருங்க. அவ்வளவு எனக்கு நான் விட்டுட்டேன். வெல்வெட்டுறதோட மட்டுமில்ல, ஷேர் பண்ணுங்க. மற்றாக்களுக்கும் சென்றடையணும். ஷேர் பண்றதோட உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்க எனக்கு. அப்பதான் நான் என்ன மாற்றக்கூடிய வரும். உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிக் கொள்ளுங்க. அதோட நீங்க விரும்பினீங்களா இருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க பாருங்க. இந்த பதத்துக்கு எடுத்துட்டு நல்லா குழைச்சு கொள்ளுங்க. கையில ஒட்டும் தான், ஆனால் கொஞ்சம் மாஜரின் கையில சேர்த்து போட்டு குழைச்சு கொள்ளுங்க பாருங்க. நான் அப்படியே குழைச்சு எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு குழைச்சிட்டு மேலால கொஞ்சம் மாஜரின் பூசி போட்டு அந்த எடுத்த பாத்திரத்துக்கு நீங்க கொஞ்சம் பூசி விட்டீங்கன்னா அது பொங்கி வரைக்க அந்த பாத்திரத்துல ஒட்டி கொள்ளாது. பூசிட்டு மேலே ஏதாவது ஒரு தினவோ என்னவோ போட்டு அப்படியே நீங்க மூடிக்கொள்ளுங்க. மூடிட்டு 1/2 மணி நேரம் வைக்கணும். குளிர் நாட்டில இருக்கிறார்கள்டா கொஞ்சம் 1/2 மணி நேரத்தை விட கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள்ல நாங்க அப்படியே வைக்கலாம். உடனேயே பொங்கும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நாங்க அதை பார்ப்போம் என்ன மாதிரி வந்திருக்குண்டு பாருங்க. 1/2 மணி நேரத்தால பொங்கி அந்த கிண்ண நிறைய வந்துட்டு, நான் வச்ச பாத்திரம் நிறைய வந்துட்டு. இப்ப நாங்க இதை அமுக்கினோம்டா பழைய மாதிரி கொஞ்சமா வந்துடும். உங்களுக்கு பபுள்ஸ் அந்த ஈஸ்ட் நொதிக்க துவங்கி பபுள்ஸ் வந்துதான் இப்படி வந்தது. இப்படி அமர்த்தி
நான் எந்த அளவு மாவு எடுத்தனோ அது அளவு வந்துடும். திருப்பி நாங்க இது இருக்கா நல்ல வடிவா திருப்பி இருக்கா குழைச்சு கொள்ளுவோம். திருப்பி போட்டு காணும். நாங்க வீட்டுல செய்துட்டோம்டா எங்களுக்கு இன்னும் அந்த மன திருப்தி இருக்கு. நாங்க சாப்பிடக்க நாங்க சுத்தமா செய்திருக்கிறோம் பாருங்க. குழைச்சு எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் குழைச்சிட்டு இன்றைக்கு நான் ஜாம் பனிஸ் தான் செய்ய போறேன். இதுக்கு நான் ஜாம் வேண்டி வச்சிருக்கிறேன் கடையில. நான் பிறகு பிறகு வர வீடியோக்கள் உங்களுக்கு ஜாம் செய்முறை போட்டு காட்டுறேன். இப்ப எங்கள்கிட்ட ஜாம் இல்லை, அதால நான் கடையில ஜாம் வேண்டி வச்சிருக்கிறேன். நான் குழைச்ச மாவை எனக்கு அளவா துண்டுகளாக்க போறேன். இப்படி வெட்டித்தான் நீங்க எடுக்கணும் இல்லை, அப்படியே பிச்சு பிச்சு எடுக்கலாம். எங்களுக்கு தேவையான அளவு துண்டுகள் போட போறேன். நான் 3 ஜாம் பனிஸ் தான் செய்யற ஐடியா. என்னடா நான் வைக்க போற ரேயில 3 ஜாம் பனிஸ் தான் வைக்கலாம். 3 ஜாம் பனிஸ் வச்சுட்டு மிகுதி நான் அந்த சின்ன பனிஸா செய்து போட்டு வைக்க போறேன். டீ பனிஸ் நாங்க வேண்டுவோம். டீ பனிஸ் வேற மால் பனிஸ். ஸ்ரீலங்கால முக்கியமானது மால் பனிஸ், கறி பனிஸ். வித்தியாசமான பனிசுகள் இருக்கு. நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில செய்து காட்டுறேன். கிட்டத்தட்ட எல்லாம் அடிப்படை இதுதான். இந்த ரொட்டி மாதிரி நாங்க தட்டி கொள்வோம். ரொட்டி பலகையில கொஞ்சம் கோதுமை மாவு கீழே போட்டுட்டு, இது பச்சை கோதுமை மாவிக்காத பச்சை கோதுமை மா கொஞ்சம் கோதுமை தடவிட்டு இப்படி ரொட்டி மாதிரி தட்டிட்டு இதுக்குள்ள ஜாம் வச்சு மடிச்சு இப்படி செய்யணும். நடுவுக்க ஜாம் வச்சுட்டு ரொட்டியை மடிச்சிட்டு முள்ளு கரண்டியால நீங்க இப்படி குத்தி குத்தி விடுங்க. நான் 3 செய்த நான் என்னண்டா நான் அந்த வீடியோ எடுத்தது கொஞ்சம் பழுதா போயிட்டு, அதால நான் அந்த வீடியோ போடல. இப்படி செய்து போட்டு மேலால கொஞ்சம் பசுப்பால் கொஞ்சம் பூசிட்டு சீனி தூவிக்கொள்ளுங்க. 3 செய்துட்டு மிச்ச மாவை நான் 4 சின்ன பனிசாக்கி வச்சிருக்கிறேன். அவனை எடுத்து போட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு 170 பாகையில அரை மணி நேரம் வையுங்க. நான் ரொட்டியை தட்டிட்டு உடனே வைக்கல. ரொட்டியை தட்டி உள்ளுக்குள்ள ஜாம் வச்சு அப்படியே ஒரு அரை மணித்தியாலம் வச்சு போட்டுத்தான் அதுக்கு மேல பால் பூசி சீனி போட்டுட்டு அவனில வச்சிருக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு பிறகு பாருங்க. இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மாவை குழைச்சி போட்டு வைக்கிறதுக்கு அரை மணித்தியாலம், பிறகு பனிஸ் தட்டி போட்டு வைக்க அரை மணித்தியாலம், பிறகு பேக் பண்ண அரை மணித்தியாலம். அப்ப இவ்வளவு நேரம் முதல் பாலுக்கு ஈஸ்ட் போட்டு வைக்க ஒரு 10 நிமிஷம். அப்ப 1 மணி நேரமும் 40 நிமிடமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாலும் நாங்க தயாரிச்சது பாருங்க. சின்ன பனிஸ் இவ்வளவு அழகா பொங்கி வந்திருக்குது. இதே போல நாங்க பானை செய்யலாம். பானை வச்சிருந்தா பாருங்க. கடையில வீண்ற பனிஸ் சாப்பிட்டு சொன்னாங்க. கடையில வீண்ற பனிஸை விட இந்த பனிஸ் நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. அடுத்தது இன்னொரு சொன்னாங்க, நீங்க பேக்கரியே வைக்கலாம், அவ்வளவு அழகு சுவையா இருக்குது இந்த பனிஸ், பேக்கரி பனிஸை விட நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய ஹாப்பியா இருந்தது. நான் அடிக்கடி செய்கிறேன். நான் வேற ஆக்களை கொடுக்குறதுல பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தேன். அங்க நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. பாருங்க, இதை எடுத்து பிச்சு பார்த்தா இதுக்கு நான் சுகர் 1 கரண்டி போட்டதால இந்த பனிஸ் இனிக்காது. அப்ப நாங்க கறியோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். மற்ற பனிஸ் தான் ஜெயம் வச்சிருக்கிறேன். அது ஜெயம் பனிஸ், அது இனித்து கொள்ளும். அதை சும்மா சாப்பிடலாம். பாருங்க எவ்வளவு அழகான பனிஸ் இது. இந்த பனிஸ் ஒன்று 10 ரூபாய்க்கு இங்க விற்கிறாங்க. இது 10 ரூபாய் பனிஸ் சொல்றது. பாருங்க, உங்களுக்கு பான் மாதிரி எவ்வளவு சாஃப்டா இருக்குது. அவன் இல்லாமலே நீங்க வெயிட் பண்ணி கொள்ளலாம். அதையும் நான் திரும்ப ஒரு முறையில நான் உங்களுக்கு காட்டித்தாரன். அவன் தான் இருக்கணும் இல்ல, கொஞ்சம் மினக்கடணும். மினக்கட்டமெண்டா வீட்டுல எங்களுக்கு தேவையான சுவையான உணவுகளை நாங்க செய்து கொள்ளலாம். Thank you.